வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 23ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை, உத்தரவாதத்துடன் எடுத்த காரியத்தில் ஜெயம், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது பேரானந்தத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். இழுபறியாக டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாகும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். கண்டிப்பாக மன அழுத்தம் தீரக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நோயின் தாக்கத்திற்கு சரியான மருத்துவர்களோ மருந்துகளோ கிடைக்கக்கூடிய நாள். அதிலே மனம் பூரிப்பும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். விரயங்கள் சுப விரயமாக காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். மனதில் இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். மன அழுத்தங்கள் தீர்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக தொழில் ரீதியாக அனுகூலங்கள், தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது, முதலீடுகளுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைப்பது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, ஒரு விதமான பதட்டங்கள் படிப்படியாக குறைவது, நல்ல சிந்தனைகள் நல்ல அமைப்புகள் ஒன்று கூடுவது, தொழிலில் ஏற்றங்கள் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம். பயணங்களிலும் அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலும் நல்ல உறவு நட்பு விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருப்பதும், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடும். தனிப்பட்ட செல்வாக்கு கூடுவதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளது. பயணங்கள் சமயத்தில் சிறிது கோபப்படாமல் இருப்பதும், வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும், உறவினர்கள் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பதும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் ஏற்றும். பிள்ளைகள் விஷயத்திலும் துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் சைலண்டாகி விடுவதும், சிரித்து கொண்டே இருப்பதும், கேலி கிண்டலுக்கு போகாமல் இருப்பதும், அவர்கள் விஷயத்தில் வெள்ளை கொடி காட்டுவதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்தும். இல்லை என்றால் பெரும் சிக்கலோ கஷ்டங்களோ அவமானங்களோ ஏற்படுத்தும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது, முதலீடுகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது, எதிர்பார்த்த நல்லது நடக்கிறது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, பேரானந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை பெறுவது, தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றும், அதுவும் மிக மிக சந்தோஷமான அமைப்பு. பிள்ளைகளுடைய தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, அவர்கள் சுபகாரியங்களில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக பெறுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட செல்வாக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தனிப்பட்ட யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அமைப்பு, இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, தனிப்பட்ட ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறுவதற்காக முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, கும்பத்திற்கு இனிதான சூழ்நிலையை பெற்றுத்தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் நிறைவை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். ஜென்மசனியிலும் நல்ல காலகட்டங்கள் ஏற்படக்கூடிய நாள். மனதில் தெளிவும் சந்தோஷமும் ஏற்படும். கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் தீரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் சந்தோஷத்தை தரும். வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது கண்கூடாக பார்க்கலாம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.